வணக்கம் மக்களே, வெல்கம் டு சிலியன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பரத். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தங்கலான் படத்தோட ரிவ்யூ தான். முதல்ல இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஐயோ முடியலடா, தலை வலிக்குதுடா டே. எனக்கு இந்த படத்தில் வந்து எதுக்கு தெரியுமா, சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது நல்லா இந்த ரஸ்டிக்காக இருந்துச்சு. ஓகே படம் அப்போ நல்லா இருக்கும் போல, மற்ற இதில் லாங்குவேஜ்லாம் வந்து நல்லா வந்துச்சு, இப்போ தமிழ்லேயே வந்து ஒரு அளவுக்கு நல்லா வரப்போகுது அப்படின்னு நினச்சி தான் நான் போய் பார்த்தேன். அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ போடணும் அப்படின்றதுக்காகவே படத்தை போய் பார்த்தேன். அப்புறம் தான் அவனை தப்பு பண்ணுறேன்னு நினச்சேன். டிமாண்டி காலனி 2K போயிருக்கணும், தேவையில்லாமல் தங்கலான் வந்து சிக்கிட்டேன். இந்த படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லிக்கிறது ஒன்று மட்டும்தான் இருக்குது. அவன் நடித்த ஆக்டிங் மட்டும்தான், மற்றபடி ஒன்றுமே இல்லை. படத்தில் கதைனா வந்து எப்படி இருக்கணும், நமக்கு வந்து ஒரு கிளியர் கட்டாக தெரியணும். ஓகே இதை நோக்கி தான் படம் போகுது அப்படின்ற மாதிரி தெரியணும். அந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் மாதிரி போச்சு. நிலம் தான் நம்மளோட உரிமை, ஃபர்ஸ்ட் நம்மளை இவன் வந்து நான் அடிமைப்படுத்துறான், அங்கே போனால் நம்மளை வந்து நல்லா தாங்குறாங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் மில்லர் மாதிரி போச்சு. சரி நொட்டோம். அது செகண்ட் ஹாஃப் அது எங்கே போகுதுன்னே தெரில. ஃபர்ஸ்ட் ஹாஃபே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு தோணிச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்ச உடனே எனக்கு படமே பார்த்து முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓரளவுக்கு அப்படியே நல்லா இருக்கு, பட் ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே போகுது, பட் ஓகே அப்படின்ற மாதிரி போச்சு. இன்னொரு மெயின் டஃப் என்னன்னா, படத்தில் பிஜிஎம். ஆனால் ஜிவி பிரகாஷ் இந்த அளவுக்கு மோசம் பண்ணா நான் நினச்ச கூட பார்க்கல. ஏன்னா அது அவ்வளோ அப்படியே கொயி கேட்டு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஒன்று அவர் அப்படி போட்டாரான்னு தெரில, இல்லை நான் போன தேட்டர் அப்படியான்னு தெரில. காது வலிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்து முடிச்சுட்டு. ஐயோ நான் விட்டுங்கடா நான் உட்படுறேன் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தா கதைக்குள்ளே போனாங்களா அப்படின்னு பார்த்தா அப்பயும் கதைக்குள்ளே போகல. அவங்க ஃபுல்லாக அந்த கோல்டு அந்த கோல்டே தெரியும் போயின்னுக்கிறாங்க. திடீர்னு சூனியக்காரி வரா, திடீர்னு பேய் வருது. இது வந்து ஒரு நார்மல் படமா, கோல்டு தேடி போகிற படமா, இல்லை பேய் படமா அப்படின்றதே நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஆயிடுச்சு. ஏன்னா படத்தை அதுக்கப்புறம் பிஜிஎம் வந்து வானே தங்கலானே அது மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. வேற சொல்லிக்கிற மாதிரி வந்து அவ்வளோ இல்லை. காது தான் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப போச்சு. பேஸ் அடின்னு அடிச்சதுல காது கவுனி கிளியிற மாதிரி இருக்கு. மற்றபடி வேற என்ன சொல்லனா, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கதை நல்லாவே இல்லை. என்னடா கதை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் போது இன்னொரு பக்கம் போது, கடைசியில் இவங்களே வைப்பாங்களாம், அது இவங்களே எடுப்பாங்களாம். நான் ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பல, பட் ஆனால் படம் யாரும் பார்க்கலன்னா தாராளமாக தரலாம். நீங்கள் வந்து கதைன்னு கீழே கமெண்ட்ல போடுங்க, படத்தோட கதையை நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் யாரும் பார்த்து அவசரப்படக்கூடாது. பெஸ்ட்டு இந்த படத்தை வந்து நம்ம தேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ரொம்ப போடிக்குது அப்படின்னா கூட வேறு ஏதாவது படத்துக்கு போயிருங்க. இந்த படத்துக்கு போவேனா, ஏன்னா இந்த படத்துக்கு போனால் தலை தான் வலிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் உங்கள் இஷ்டம். ஏன்னா அப்படியே பார்த்து வந்து எனக்கு அப்படியே தலை வலிக்க ஆரம்பிச்சு, இங்கே தைலெல்லாம் தடவை ஆரம்பிச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் எவ்வளோ தரலாம் அப்படின்னா, ஒரு 10க்கு வந்து 5. அது கூட வந்து நான் சியான் அவர்களோட நடிப்புக்காக மட்டும்தான் தரேன், மற்ற எதுக்காகவும் தரல. வேறு எதுவும் கிடையாது, அவ்வளோதான். படத்தில் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா படம் எப்படி இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பரத்.